சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் திமுக எடுக்கவில்லை? லாஜிக்கலான கேள்வி. இதைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. யாருக்கு? வன்னியரசுக்கு உரிமை இருக்குது. மீன்ஸ் இப்போ சட்டசபையினால உரிமை இருக்குது, எம்எல்ஏனால உரிமை இருக்குது. தகுதி இருக்கா? இல்லை. தகுதி இந்த சென்ஸ் என்ன கேட்குறேன்னா, 5 ஆண்டு காலம் திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது இதே கேள்வியை திமுக தலைவர் நோக்கி கேட்டிருக்கீங்களா? கேட்டது கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கலன்னு இப்போ சட்டசபையில் உட்காந்துட்டு திமுகவை கேட்குற நீங்கள், நாங்கள் நாம் தமிழ் கட்சி கேட்டிருக்காங்க, நம்ம கேட்குறோம், தமிழ் தேசியவாதிகள் கேட்குறாங்க, திமுகவை நோக்கி தொடர்ச்சி அந்த கேள்வியை கேட்டிருக்கோம். 5 வருஷம் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக நாம் தமிழ் கட்சியின் தலைமை இப்போ சீமானவர்கள் இதில் முதுகுளத்தூரில், இங்கே ஸ்ரீபெரும்புதூர்னு நினைக்கிறேன், காஞ்சிபுரத்தில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செங்கல்பட்டு பக்கம் ஒரு இதில், அப்புறம் சேலத்தில், இப்படி தமிழ்நாடு முழுக்க மதுரையில் மிகப்பெரிய போராட்டம், மலையில் கொட்டும் மலையில் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை பேரணியாக நடத்தி குடிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்க வேண்டும், அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு, எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக போராடியது. சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுக்காக ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை எண்ணக்கூடிய அதிகாரத்தை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துக்கிறது, மாநில முதலமைச்சருக்கு இல்லையா என்கிற கேள்வி எழுப்பணும். பீகாரும் ஜார்க்கண்டும் தெலுங்கானாவும் எடுக்கிற பொழுது ஏன் தமிழ்நாடு எடுக்க முடியாது? பாலத்துக்கு மத்திய அரசு கோட்டில் போடாதீங்க, ஒன்றிய அரசு காட்டி ஏமாத்தாதீங்க என்ற கேள்வியை எதிர்கட்சி வரிசையில் இல்லாத, சட்டசபையில் இல்லாத நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக எழுப்பியது. அப்பொழுது விசிகா என்ன செய்தது? விசிகா நாம் தமிழ் கட்சியின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததா? இல்லை. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகம் மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. இடஒதுக்கீட்டை சரியாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுகிறது. அப்போ அன்றைக்கி நாம் தமிழ் கட்சி போராடிய போராட்டத்துக்கு பிசிக்கு ஆதரவு தரல. பாமக போராடிச்சு, ஐயா ராமதாஸ் தலைமையில் போராடினாங்க, அன்புமணி அவர்கள் போராடினார், அவரும் பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைச்சு போராடினார். அதில் நாம் தமிழ் கட்சி போய் கலந்து கொண்டு இது பண்ணது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காரு, எல்லா தலைவரும் திருமாறன் எல்லாருமே வந்தாங்க, அண்ணன் திருமாறன்லாம் வந்தாங்க. எல்லா அமைப்புகளும், ஏன் வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்புகள் கூட வந்தது. ஆனால் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவனோ விசிகாவோ இந்த போராட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கல, திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பல. அன்னைக்கு 5 வருஷம் ஆட்சியில் இருந்த திமுகவை கேள்வி கேட்காம இப்பொழுது வென்று திமுக தயவால் வென்று, திமுக ஓட்டால் வென்று முடித்த பிறகு எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுத்துருக்காங்க.